நின்றவர் ஜெயித்து விடுகிறார். எம்எல்ஏவும் ஆகிவிட்டு மேலும் யோகம் அடிக்கிறது. மந்திரியும் ஆகி விடுகிறார். 90களில் மந்திரியாகி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மந்திரியாக இருக்கிறார். அந்த காலம் முடிந்து அரசு மாறுகிறது. அரசு மாறிய பிறகு இவர் மந்திரியாக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு தொடுக்கின்றனர். வழக்கு தொடுத்து அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு வருகின்ற பொழுது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை அவர் மீதும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் சேர்த்து தாக்கல் செய்யப்படுகிறது. விசாரணையின் ட்ரையல் கோர்ட்ல குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த A1 அமைச்சராக இருந்த அந்த A1 மீதும் மற்றவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் தண்டனை வழங்கப்படுகிறது. 3 வருஷங்கள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. அபராதமும் விதிக்கப்படுகிறது. அந்த வழக்கு அப்பீலுக்கு உயர்நீதிமன்றம் செல்கிறது. உயர்நீதிமன்றத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை மாத்திரம் விடுவித்துவிட்டு அமைச்சராக இருந்த அந்த A1 அவருக்கு தண்டனையை உறுதிப்படுத்துகிறார்கள். 3 வருஷங்கள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். இது அல்லாமல் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அது தனி. அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய சொத்துக்கள் அரசு உடைமையாக்கப்படுங்கிறது அது தனி. அதுவும் அந்த வழக்கில் சேர்ந்து வரும். அதன் பிறகு அந்த அமைச்சராக இருந்த A1 அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இருதரப்பும் அவருடைய வாதங்களை கேட்கிறார்கள். அது பெஞ்சு இருதரப்பும் வாதங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? அந்த ட்ரையல் கோர்ட் விதித்த 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை 1 லட்சம் அபராதத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் விதித்த அந்த தீர்ப்பில் அந்த கூறிய தீர்ப்பில் சொன்ன விஷயம் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் அமைச்சராவதற்கு முன்பு, அதாவது செக் பீரியட்னு சொல்லுவாங்க, எந்த காலகட்டத்துக்குள்ள அதிகமாக சம்பாதிச்சாங்களோ அந்த காலகட்டம், அதற்கு முன்பு இவர் ஒரு வங்கியில் 13,000 வாங்கிய கடன் தொகையை கட்டுவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு வழக்கு தொடர்ந்து வங்கி வழக்கு தொடர்ந்து அந்த கடன் தொகையை வசூல் செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்களிடம் 5,000 ரூபாய் பிராமிசர் நோட்டு எழுதி கொடுத்து வாங்கி அந்த 5,000 ரூபாய் பணத்தை கூட அவர் செலுத்த முடியாத நிலையில் ஒரு ஏழையாகத்தான் இருந்திருக்கிறார். அந்த பணத்தை கூட அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இறுதியில் அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு டிகிரி ஆகி அந்த டிகிரி ஆன பிறகு கூட அந்த பணத்தை அவர் கொடுக்கவில்லை. அது பிறகு அவருடைய சம்பளத்திலே அது பிடித்தம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அந்த டிகிரி படி பிடித்தம் செய்யப்பட்டு கடன் வழங்கியவருக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒரு புவர் ஃபினான்சியல் கண்டிஷனில் இருந்த ஒருத்தர் தான் இவ்வளவு பெரிய தொகையை அந்த குறுகிய காலத்தில் சம்பாதித்திருக்கிறார் என்றால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் போட்ட வழக்கு சரியானது, அவர்கள் புலன் விசாரணையும் சரியானது என்று தீர்ப்பு கூறி ட்ரையல் கோர்ட்டில் வழங்கின அந்த 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ நான் எதுக்காக இந்த வழக்கை எதற்காக சுட்டி காட்டுகிறேன் என்றால், ஒரு நம்பிக்கை நாணயம் தவறுகின்ற சூழ்நிலையில் அது எவ்வளவு ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, வாங்கிய கடன் எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, அது திருப்பி கொடுக்கவில்லை, நம்பிக்கை மோசடி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்கிற பட்சத்தில் அது எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, பின்னாளில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இது அனைவரும் செய்தித்தாள்கள் தொடர்ந்து படிக்கின்ற அனைவருக்கும் இது யார் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது எவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், செய்தியை படித்திருப்பவர்களுக்கு தெரியும்.
இதை ஒரு பாடமாக அடுத்து வருகின்ற இளம் தலைமுறையினர், அடுத்த அரசியலுக்கு வர ஆசைப்படுபவர்கள், அவர்களெல்லாம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.